என்னடி அப்படியே பாத்தும் பாக்காத மாதிரி நழுவிட்டு போற? நழுவிட்டு போறேனா? நான் எங்க உங்களை பார்த்து நழுவிட்டு போகணும்? எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. சீக்கிரம் போய் படிச்சுட்டு தூங்கணும். எங்க 2 பேரையும் கொட்டைகளை வச்சு பாக்குறதுக்கு உனக்கு அப்படியே குளுகுளுன்னு இருக்குமே. மாமாவை ஜெயிலுக்கு அனுப்புறது நீதானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி முதல்ல இந்த கொட்டகையில அனுப்பி வச்சது. இத்தனை நாள் அந்த வன்மத்தை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எப்படா அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு காத்துக்கிட்டே இருந்திருக்கு. சமயம் பார்த்து எங்களை இந்த கொட்டகையில அனுப்பி பழிய தீர்த்துக்கிட்டல. என்னடி சிரிக்கிற? யாரையும் பழி தேய்க்கணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது. முற்பகல் விதைச்சதுதான் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கீங்கன்னா அது நீங்க 2 பேரும் செஞ்ச வினைக்கு என்ன பலன் கிடைச்சதோ அந்த பலனை தான் நீங்க இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட ஆப்பு. இதுல நான் உங்களெல்லாம் பழி தேய்க்கணும்னு நினைக்கல. என்னடி ரொம்ப திமிரா பேசுற? நான் திமிரெல்லாம் பேசல. இப்போ நீங்க செஞ்ச தப்ப உணராம கோவமா தான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். வாழ்க்கையில ஒரு தடவை அடிபட்டாலே திருந்தணும். நீங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாவது புத்தருக்கு போதி மரம் ஞானம் கொடுத்த மாதிரி உங்களுக்கு இங்க ஞான உதயம் பிறக்குதான்னு பாக்கலாம். இங்க இருக்க யாருக்கும் நான் ஒரு கருணாகணும் தெரியல. வீட்டுல இருக்க எல்லாரும் என்ன சீண்டி இருக்காங்கல்ல. முதல்ல கையை கொடுங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சா? நீங்க எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமான விஷயம் தான் நடக்க போகுது. காலம் முழுக்க அப்பாவை காயப்படுத்தின மாதிரி ஆயிருக்கும். ஆனா எங்களுக்கு புத்திமதி சொல்லி நாங்க பண்றது தப்புங்கறத எங்களுக்கு புரிய வச்சு வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட சம்மதத்தோட எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. நாங்க இதை என்னைக்குமே மறக்க மாட்டோம் அண்ணி. ரொம்ப நன்றி அண்ணி. உங்க வீட்டு மாப்பிள்ளைங்கிற மரியாதையை கொடுத்து கூப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மன்னிச்சிடுங்க மாப்ள. அண்ணன் நீங்க போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.